கெட்டி மேடம். शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये। स्थितः कृत्मन् प्राणायामं ततः पुरो अंगुष्ठ अनामिकयोः इदं शरीरं शुद्धम् आस्यात् यज्ञाय नमः। मम उपात समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् शाम्भ ईशान स वाक्य अभ्यन्तरं शुचिः मानसं वाचिकं पापं कर्मणः समुपादितं श्री शम्भोः स्मरणेन एव व्यपोहति न संशयः धृतिः शम्भो तथा वारः नक्षत्रं शम्भुः एव च योगस्य करणं चैव सर्वं शम्भुमयं जगत् अद्य श्री भगवतः शिवस्य आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीये परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बू द्वीपे भारत वर्षे भरतः खण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ठे संवत्सराणां मध्ये इदानीं स्वस्ति श्री मंगलकर विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ मीनमासे कृष्णपक्षे प्रथम्यां शुभतिथौ वासरः वासरस्तु पूर्वासर संयुक्तायां हस्तानक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र आयुः आरोग्यम ऐश्वर्यम देहि मे प्रभो मनोवांछा फलं देहि कृपया च
கடாதிப எல்லாரும் கண்ணை மூடி நல்லா பிள்ளையார் நல்லா பிரார்த்தனை பண்ணுறோம். ஆதி தாளம் சமதாளத்தில் ஆரம்பம் சௌராஷ்டிர ராகம் வாத்தியம் வாசிக்கிறது. இது நாதஸ்வரம் வேண்டாம், தமிழ் மட்டும் வாசிக்கிறது பாட்டு கேட்குற மாதிரி. பிடியதூறு உமை கொல்லமீது கவீரது பிடியதூறு உமை கொல்லமீது கவீரது பிடியத நூறு உமை கொல்லமீது கவீரது பட்டி கொடுத்த கட்டி பட்டி பட்டுவரிடர் கட்டி கணபதி வர பள்ளிநாயகனுக்கு தேவசேனாபதிக்கு முருகனுக்கு ब्रह्माधिपतिं ब्रह्मणाधिपतिं ब्रह्मा शिवोमयस्तु सदा शिवोम வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிமலை முருகனுக்கு மாலை மாற்றினார் வள்ளி மாலை மாற்றினார் திருமுருகன் கல்யாணத்தில் மாலை மாற்றினார் வெற்றிமலை முருகனிடம் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் அப்படியே வாசி மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் ரெண்டு தடவை அடிக்கிறது மாலை மாற்றினார் மாலை மாற்றினார்
வாத்தியம் போடும். வாத்தியம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மாட்டு போட்டு சொன்னா ஓகே சப்புக்கு போயிடும். நான் என்ன மாடாது இருக்கும். மாடு மாதிரி உழைக்கிறதுனால மாட்டுக்கு வேற இருக்கு. அடுத்ததா இன்னொரு பாஷையில அந்த தாடி குடியும் போது தாடி குடிவா பார்த்துக்கல. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கேன். 26 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மனசுல முடியும் போது என்ன பண்ணுவா? யாராவது முடிவா சொல்லுங்க பாருங்க. நல்லா சவுண்டா சொல்லுங்க. தெரியுதான்னு பார்ப்போம். முதல் 2 முடிச்சு முதல்ல நாட்டனார் முடிய மாட்டா, ஆட்டக்கார் முடிவார். எல்லாம் மரத்துக்கு வயசாகிடுச்சு. 2 முடிச்ச ஆத்துக்கார் போடுவார். முதல் முடிச்ச ஆத்துக்கார் போடுவார், 2வது முடிச்ச ஆத்துக்கார் போடுவார், 3வது முடிச்ச ஆத்துக்கார் போட மாட்டார். யார் போடுவார்? நாத்தனார். சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க. நாத்தனார் போடுவார். ஏன் 2 முடிச்ச ஆத்துக்கார் போடணும், 1 முடிச்ச நாத்தனார் போடணும்? ஏன் அந்த முடிச்ச ஆத்துக்கார் போட தெரியல என்ன? நன்னாவே இன்னைக்கு போடுவார். ஏன் போட மாட்டேங்கிற அப்படின்னா கருத்து இருக்கு. அதான் ஹிந்து மதம். நம்ம ஹிந்து மதத்துல சொல்லாத விஷயமே இல்லை. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ங்கிறத சொல்றதுதான் வேதம், இந்து மதம். அதனாலதான் இந்த தெய்வ ஆராதனை கோவில்ல நிறைய பண்ணிட்டு. அதுல முதல் படியே இதுதான். அந்த கல்யாணம் தான் நல்லது சொல்றது. ஏன்னா பையன் பொண்ணு கல்யாணம் பண்றா. கன்யா வரையதே ரூபம் மாதாவித்தம் பிதாகுணம் பாந்தவாக குலவிச்சந்து விட்டான விதவே ஜனாக. இந்த கல்யாணம் எப்படி பண்றதுங்கிறது நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அது மறுபடியும் இப்படி பண்றது இல்லை. இப்ப முதல்ல என்ன பண்ணணுமா? பொண்ணோட அப்பாவும் அப்பா அம்மாவும் பையனோட அப்பா அம்மாவும் சந்திக்கணும். அதுக்கு பேர் என்ன? சம்பந்தி. சம்பந்தம். சம்பந்தம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். இவா 2 பேரும் சேர்த்துக்க போறா. எப்படி சேர்த்துக்க போறா? தன்னுடைய பிள்ளைய அவளோட பொண்ணுக்கு கொடுக்க போறா. 2 பேரும் சேர போறா. இப்ப கல்யாணம் எழுதுமாச்சு, பிள்ளையும் பொண்ணு சேர்த்துதான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சேர்த்துக்கிறான். ஏன் பாக்குறோம் எல்லாம். எனக்கு வர ஜாதகம்லாம் அப்படிதான் இருக்கு. பொண்ணு லவ் பண்ணா மாசம் ரூபாய் இல்லை. நான் என்ன புரோக்கறேன் என்ன இப்படியே சொல்றேன். பொண்ணு பிள்ளையும் பார்த்துட்டா ஜாதகம் மாசம் ரூபாய் சாமி அப்படி வாட்ஸ்அப்ல நீங்களே பார்த்து பண்ணிடலாம். முடிவு பண்ணேன் நான் வேண்டாம் பொண்ணு கேட்க போறது இல்லை அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது தர்மசாஸ்திரம். பொண்ணு பிள்ளையும் சம்பந்தி பார்த்துக்கிறா. பார்த்துட்டு சம்பந்தம் பண்ணிக்கிறா. பண்ணிட்டு என்ன பண்ற? அதுக்கப்புறம் மாதா வித்தம் பிதா குணம். அம்மா என்ன பண்றா? பொண்ணோட அம்மா பையனுக்கு சொத்து இருக்கான்னு பாக்க. நாளை காட்டி விட்டானா கோவிந்தா கோவிந்தா என்ன பண்றது? சொத்து இருக்கான்னு பாக்க. அப்பா என்ன பண்ற? பையன் நல்ல பையனா? புரியுதா? தீர்த்தவாதினா ஒண்ணும் பண்ணாம இருக்கானா? அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம்னா புரியுதா? புகை வருது. இதெல்லாம் பண்ணாம இருக்கானா? கண்ணாப்புல சாப்பிடாம இருக்கானா? இதெல்லாம் பாக்குறது பையனோட. அவன் புகை கோத்திரங்கள்லாம் நல்லா இருக்கா? ஏன் சிரிச்சுட்டு இருக்க? சிரிச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவா? சொந்தக்காரெல்லாம் வருவான். பாந்தவாக புலவிச்சந்தி. சொந்தக்காரெல்லாம் என்ன பண்ணுவா? பையனோட பெரியப்பா தாத்தா அவளா நல்ல குடும்பப்பா நல்லா இருக்காளா, சௌரியமா இருக்காளா, அவன் ஒருத்தருக்கெல்லாம் பொண்ணு ஒண்ணு வேற ஒருத்தர் இழுத்துட்டு போலைய இதெல்லாம் பார்ப்பான். பையன் ஒருத்தர் இழுத்துட்டு போல அப்படின்னு பார்ப்பான். விட்டான விதரே ஜனாக. பாக்கி இந்த கல்யாணத்துக்கு வராம இருக்க எல்லாரும் நம்மளை சீட்டி விட்டு போறது. ஏன் இந்த நிறைய பெரிய மண்டபம் பார்த்துக்கலாம். ஏசி மண்டபம். இங்க நமக்குதான் அந்த கஷ்டம் தெரியும். மன கஷ்டம். பொண்ணை வைக்கலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியும். இன்னும் சாப்பாடு நல்லா கொடுக்கலாம். பாயசத்துல ஒரு ஸ்வீட்டு கம்மி. இன்னும் ஸ்வீட் போட்டா நல்லா இருக்கும். நானே நிறைய சொல்லிட்டேன். கலப்பி விட்டு போறது தானே விட்டான விதரேஜனாக. கடைசியில் என்ன பண்ணுவா? அப்பதான் பொண்ணு பிள்ளையும் கல்யாணம் தண்ணிக்கு பார்த்துப்பாங்க. பொண்ணு நல்லா இருக்கு. வரன் வகுடு ஹிந்தியில அதான் இருக்கு இல்லையா? வர அப்படின்னா பையன், வகுனா பொண்ணு. சாஸ்திரத்தில் ஹிந்தியில அதான வர வகு பொண்ணு பிள்ளை. அப்பதான் மாத்திடும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒன்னா கல்யாணம் ஆகி வந்து மந்திரங்கள்லாம் சொல்லுவேன். அக்னி சாட்சியா கல்யாணம் இருக்கிறதுலே பெரிய சாட்சி அக்னி சாட்சி. ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அக்னியை சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா வேதத்துல சாட்சியிலேயே பெரிய சாட்சி அக்னி சாட்சி. அந்த அக்னி
சாட்சியை வச்சு அவ அந்த பையனுக்கு கோத்திரங்கள்லாம் சொல்லி இந்த வம்சத்துல வந்த பொண்ணு, இந்த வம்சத்துல உள்ள பேத்தி, இந்த வம்சத்துல உள்ள யாரு தாத்தாவோட அப்பா பிரபோத்ரி, அதே மாதிரி பையனோட பிரபோத்ரன், பௌத்ரன், பையன், இப்படின்னு அவ கோத்திரங்கள்லாம் சொல்லி. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு கேட்டா மத்தவா கவனிப்பா கல்யாணத்துல இவன் சொல்றது கரெக்டா, இந்த வம்சத்துல வந்திருக்கானா, இதெல்லாம் அந்த காலத்துல கவனிச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு? இப்ப இல்ல, ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இதெல்லாம் கவனிப்பா. கன்னியாதானம் பண்ணலன்னா சண்டை போடுவான், கன்னியாதானம் பண்ணணும் இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப அதை சொல்லி அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த மாங்கல்ய தாட்டம் போடுவான். அப்ப என்ன முதல்ல பையனை பொண்ணும் பார்த்துக்கிறான். சில கல்யாணத்துல திரையே போடுவோம், திரை உண்டு. தெலுங்கா கல்யாணத்துல திரை போடுவோம், நீங்க பாத்துருக்கீங்களா? தெலுங்கா கல்யாணம் திரை போடுவோம், திரை போட்டு பிள்ளையும் பார்த்துக்க மாட்டான். ஆனா முன்னாடி பார்த்துப்பா, அது வேற விஷயம். அது சாஸ்திரத்துக்கு திரை போடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த தாலியை எடுத்து வள்ளி ஆதிசேஷஸ்ய பிரபௌத்ரீம் சமுத்திரராஜஸ்ய பௌத்ரீம் நம்பிராஜஸ்ய புத்ரீம் வள்ளி இதி நாம்னீம் இமாம் கன்யாம் மகாவிஷ்ணோः பிரபௌத்ரீம் ब्रह्मस्य पौत्रीं इंद्रस्य पुत्रीं देवसेना इति नाम्नीं इमां कन्यां कनक संपन्नां कनकाभरणोज्ज्वलाम् इदं विद्धिमणे सुब्रह्मण्ये देवसेना इदं कन्यां दास्यामि सुप्रीत सुप्रसन्नो भरतो भव गतिमेळम् எல்லாரும் அண்ணா தயவு செஞ்சு பேசாதே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. விளையாட்டுக்கு நான் சொல்லலை, உண்மையிலே அனுபவிச்சு சொல்றேன். கலிகாலம் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும், அந்த கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்துல சண்டைனா பாதிக்கப்படுறது அத்தனை பேரும் பாதிக்கப்படுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வேணா நம்ம பேசியதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். இந்த உலகத்துல சண்டையே இருக்கக்கூடாது, என்ன எப்போதுமே சண்டை இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்யோன்ய ஸ்நேக பாவமா சகோதர மாதிரி எல்லாரும் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. சிவாச்சாரிய தட்டை தூக்காம கையை வச்சுக்கோ, சொல்லுங்க அப்படியே. ஓ
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லாம் வல்ல மாங்கல்ய மகாலட்சுமி தாயே எங்களுக்கு கலையாத கல்வியையும் குறையாத வயதையும் ஒரு கபடுமாறாத நட்பையும் கன்றாத பழமையையும் குன்றாத இளமையையும் ஒரு கழுப்பிடி இல்லாத உடலையும் அன்போகலாத மனைவியையும் அன்போகலாத கணவரையும் தவறாத சந்தானத்தையும் தாழாத கீர்த்தியையும் மாறாத வார்த்தையையும் தடைகள் மாறாத கொடையையும் தொலையாத நிதியையும் கோடாத கோலையும் ஒரு துன்பமில்லாத வாழ்வையும் எங்களுக்கு அருள்வாய். இந்த லோகத்தில் அனைத்து நாடுகளும் எந்த ஒரு சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இல்லாமல் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். தற்காலிகமாக ஈரான் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சண்டையை நிறுத்தி எங்களுக்கு வாழ்நாளில் வேண்டிய அனைத்து விதமான சாப்பாட்டு பொருள்களையும் வாகனத்திற்கு வேண்டிய நிலத்தையும் அனைத்தையும் அளிப்பாய். எங்களை காப்பாய். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களை போக்கி எங்களுக்கு அருள்வாய். தாயே மாங்கல்ய மகாலட்சுமி அம்மா உங்களை வணங்குகிறோம். அம்மா உங்களை நமஸ்கரிக்கிறோம். மாங்கல்ய அம்மா எங்களை சுகமாக வாழ வைப்பாய். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே.
யாருக்கு குழந்தைகளை பார்த்துக்கமா எல்லாரும். மஞ்சள் சட்டை போட்டிருக்கா அம்மாவை தேவையான பாருங்க முடியும். வாத்தியம் வாசிக்கலாம். எல்லாரும் பொய்ய எழுதணும், நிறைய எழுதுவோம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறேன். அங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்க, அதனால அவர் பேரு எல்லாரும் ஜெயக்குமார், நல்ல பேர் ஜெயம் நிறைய. அதனால அவர்கிட்ட நிறைய பொய்ய எழுதி இந்த கோவில் இருந்து அடுத்த வருஷம் 60வது ஆண்டு விழா சட்டத்தை பூர்த்தி முருகருக்கு நிறைய பொய்ய எழுதி முருகப்பெருமானுடைய அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். வார்த்தை வாசிக்கிறேன்.